வணக்கம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வது சதுர்த்தாம்சம் பார்ட் 2. அதாவது அவரது துணைவருடைய ஜாதகத்தை ஆராய்வோம். அவர் ரிஷப லக்னம். அவருக்கு லக்னமே வர்க்கோத்துவம் அடைந்துள்ளது. அதாவது ஒரு சார்ட்லேருந்து ராசியில் என்ன இருக்கோ அதே இடத்துல இன்னொரு சார்ட்டில் இருந்ததுன்னா அது வர்க்கோத்துவம் என்று பெயர். லக்னம் இங்கே ரிஷப லக்னத்தில் வீழ்கின்றது. ஆக இது வர்க்கோத்துவ லக்னமாகின்றது. ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் இடமான சூரியன் அது கன்னியா ராசியில் இருக்கின்றது. கன்னியா ராசி என்பது ஒரு ட்ரை ராசி என்று சொல்லுவார்கள். ஒரு ட்ரையாக இருக்கிறது, நாட் ஈல்டிங் அப்படின்னுங்க. ஆக இவருக்கு அதாவது மகசூல் தராத இடம் என்று அர்த்தம். ஆக இவரது 4ஆம் இடம் அங்கே வீழ்வதால் இவருக்கு மண் அமைப்பு ஒரு என்ன சொல்வது, விவசாயத்தால் பலன் தராத ஒரு இடத்தில் தான் அமையும். ஒரு ஒதுக்குப்புறத்தில் உபயராசி என்னும் பொழுது இது ஒரு கணக்கு. நாடியில் புதனை நிலத்திற்கு சொல்வார்கள். அதே பிரின்சிபல் தான் இதழிலும். லக்னத்தில் செவ்வாய், இந்த ரிஷபம் சதுர்த்தாம்ச லக்னத்தில் செவ்வாய் என்னும் பொழுது அது நெருப்பு இன்சிடெண்ட் ஏதாவது நடக்கலாம் என்ற அர்த்தம், அவ்வளவுதான். ஆக என்ன நிகழ்ந்தது என்றால், அவருடைய ஒர்க் ஷாப்பில் ஒரு தடவை கேஸ் ஸ்டவ் அந்த பெயிண்டை ரிமூவிங் பண்ணும்போது இது பண்ணுறது, அது ஒரு தடவை ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டுது. இவர் ஃபாரினில் போய் இருக்கிற டயத்தில் ரெசிடென்ஸ் ஆகும்போது அங்கேயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிச்சு. ஆக இந்த 4ஆம் இடம் சதுர்த்தாம்சத்தில் ஒரு பாதிப்புக்கு உட்படும் போது இந்த மாதிரி சூழல் லக்னத்தோடு தொடர்பு வரும்போது அந்த நெருப்பு என்பதற்கு ஒரு வழிகாட்டியாகி விடுகின்றது. அடுத்தது இது கன்னியா ராசியில் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அது கல்வி என்று வரும் பொழுது அந்த நட்சத்திரத்துக்கு உள்ள ஒரு செவ்வாய் நட்சத்திரத்தில் நிற்பதாக கொண்டால் என்ன சொல்லலாம்? உடனே அது தீ சம்பந்தப்பட்ட பெயர் உள்ள ஒரு கல்லூரி, அது அண்ணாமலை அப்படின்னு இப்படி நீங்கள் இப்போ இன்டர்பிரட் பண்ணிக்கணும். ஒரு சந்திரன்னா என்ன, அதேமாதிரி சூரியன்னா என்ன, ஆதவன் கல்லூரி, அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த படிப்பு என்று வரும்போது நீங்கள் அதனை அப்படி கையாள வேண்டும். அடுத்தது இந்த ஜாதகத்தில் கேது பொது நாள் என்று என்ன சொன்னால் மேஷத்தை முதலாக கொண்டு எண்ணுவதுதான் அது ட்ரெடிஷ்னல் சார்ட் மாதிரி நம்ம வச்சுக்கணும். அப்போ இதை கொண்டு தான் ஒரு மாநிலத்தில் முக்கியமாக பலன் பார்ப்பார்கள். நம்ம போல் இந்த ராசியில் இருக்கிறதை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் குறிப்பிடும்போது ஜாதகட்டத்தில் இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் லக்னத்தில் செவ்வாய் ரிஷபத்தில், ஆனால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள், சதுர்த்தாம்ச சார்ட்டில் 2இல் செவ்வாய் என்று அவர்கள் சொல்லுவார்கள். எப்போதுமே இந்த 2ஆம் இடமானது ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்துடன் சம்பந்தப்படும் போது அதன் பலனை கொஞ்சம் குறைத்து மதிப்பிட்டு அதன் செயல்பாட்டையும் குறைத்து மதிப்பிட்டு விடும். இதுதான் அவர்கள் சொன்னது. ஆக என்ன ஆகிறது, இது இவருடைய ஜாதகத்தில் ராசியில் 2ஆம் இடம் ரிஷபத்தில் புதன், இதிலும் புதன். ஆக இந்த 2ஆம் இடத்தில் நட்சத்திரமாக இருக்கும் பொழுது அந்த பாவம் வீழ்த்தி ஆவதற்குள்ள வழியை அது செய்யவில்லை. இரண்டாவது, லக்னத்துக்கு நாளில் செவ்வாயும் சனியும் அமைந்து விடுகின்றது இந்த சார்ட்டில். அப்போ செவ்வாய் லக்னத்தில் போய்விடுகின்றது, சனியும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை தரும்போது இவரால் முன்னேற முடியும். செவ்வாய் சனி பார்வை எங்கு வருகின்றதோ அது ரொம்ப சிரமத்தை கொடுத்து விடும். எப்பொழுதுமே உங்களுக்கு செவ்வாய் சனியும் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது பார்வையை பற்றி உத்தரகல்யாணத்தில் போட்டிருப்பார்கள். மிகவும் கொடுமையின்றாக செவ்வாய் சனி தொடர்பு இருக்கக்கூடாது. அடுத்தது 10ஆம் வீட்டிற்கு 10ஆம் அதிபதிக்கு சூரியன் தொடர்பு பாதிப்பை தரும் என்பார்கள். அது நாம சாட்டில் சரி, உங்களுக்கு இந்த சதுர்த்தாம்சத்துலேயே அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். ஆக எனவே இவரது சார்ட்டில் 7ஆம் இடத்தில் சந்திரன் மாந்தியுடன் இருக்கின்றது. இவருக்கும் அந்த மாதிரி ஒரு பிராப்தி. ஆக சந்திரன் பொதுவாக சொத்தை குறிக்கும். அதே மாதிரி இந்த சார்ட்டில் அவங்களுக்கு எப்படி இருந்தது துணைவருக்கு மாந்தி, அதே மாதிரி இதுவும் இவர்கள் முன்னோர் சொத்து ரொம்ப விற்காமலே இருந்து ஏகப்பட்ட வருடங்கள் கழித்து சேலாச்சு, யாருக்கும் யூஸ் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தால் நமக்கு சொத்து இருக்கும், ஆனால் நாம் அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாது. அதுதான் அவர்கள் சொன்னது. இந்த 2ஆம் அதிபதியுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அது அதிக சொத்து இருக்கும் என்று சொல்லலாமே தவிர அதை நாம் அனுபவிக்க முடியாது என்று சொன்னது. அப்போ அது வலுவான கிரகத்துடன் 2ஆம் அதிபதி வலுவான கிரகத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடாது. இன்கமுக்கு ரைட்டு, பட் நம்ம சொத்துன்னு பார்க்கும்போது அது செட் ஆகாது. லக்னத்தில் ஆக இவர் இப்போ தாயை பற்றி சொல்லும்போது லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது அவர் தாயார் முருகன் சம்பந்தப்பட்ட பெயராக இருக்கும் என்று நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம்.
அடுத்தது அதை அப்படி எடுத்துக்கலாம், அதை இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். அடுத்தது அது போய் உங்களுக்கு வந்து புதன் நட்சத்திரத்தில் போய் அந்த 4ஆம் அதிபதி விழுது. ரிஷபத்துக்கு 4 தாயை குறிக்கும் சூரியன் புதனில் விழுகிறது. அப்போ அவர் தாயார் பெயர் டபுள் நேம், பெருமாள் சம்பந்தப்பட்டது ஒன்று, அடுத்து முருகர் சம்பந்தப்பட்டது. ஆக 2 பேரும் அவருக்கு உண்டு. நீங்கள் இதை அந்த கோணத்தில் நீங்கள் பரிசீலனை நாடி மாதிரி பெயர் எடுக்க வைத்துக் கொள்ளலாம். லக்னத்திற்கு 6இல் அதே சதுர்த்தாம்சத்தில் 6இல் குரு, 6இல் குரு இருக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால் அவர்கள் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று இருப்பார்கள். அப்போ என்ன ஆகும், இந்த வீடு போதும், இருக்கிற ஏதோ இடம் இருந்தால் போதும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை அவர் குரு கொடுத்து விடுவார். 6இல் குரு இருந்தால் நாம் எப்போதுமே சாதாரணமாக ஜாதகத்தை அடிப்படை கோட்பாடுகளை காரகங்களை அதை சிதறடிக்காமல் அதை பார்த்தோன்னா நமக்கு எந்த குழப்பமும் வராது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆர்வ கோளாறால் நிறைய ஒரு ஐடியாவை இன்டர்பிரேட் பண்ண போட்டோன்னா நம்மளை குழப்பி விட்டுரும். அதனால் நம்ம அடிப்படை கோட்பாடு கலைக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தால் பலன் கரெக்டாக இருக்கும். சதுர்த்தாம்சத்தில் 7, 12 கூறியவர். சதுர்த்தாம்ச சார்ட்டில் 7, 12க்கு உள்ளது இது செவ்வாய். ஆக இந்த செவ்வாய் லக்னத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும், உங்களுக்கே திரும்பிய லக்னத்திற்கும் 12ம் தொடர்பு இருந்தால் விட்டு விடுவார்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த வீட்டை சேல்ஸ் பண்ணிவிட்டார். இது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி சார்ட். அடுத்தது அது எப்படி என்றால், முதலில் இந்த சொத்து நமக்கு முன்பே நம்ம ஒருவரால் வாங்கப்படுகின்றது. அப்பொழுது சந்திரன் இவரது தாயார் அந்த சொத்தை வாங்கும்போது மக நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதோட அர்த்தம் என்ன, ஒரு பொருள் வந்து உங்களுக்கு வருதுன்னா அதுக்கு முன்னையே அது நிர்ணயிக்கப்பட்டு உங்கள் பேரில் அது வாங்கப்பட்டு விடுகின்றது. ஆக இன்னொரு தியரி, எப்போதுமே ஒரு பொருள் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு தியரி உண்டு. பொருள் உற்பத்தி, பயன்பாடு, அடுத்தது அது முடிகிறது, ஒரு 3 ஸ்டேஜஸ். த சேம் திங், பாட்டன், அப்பா, மாமா, இப்படி இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள். அப்போ என்ன ஆகும் என்றால், அதே மாதிரி இந்த பொருள் சேல் ஆகும்போது பார்த்தால் மூல நட்சத்திரத்தில் தான் அந்த சொத்து சேலானது இவர் விற்கும்போது. ஆக இது வந்து நீங்கள் பார்க்கலாம், நிறையா விஷயத்தில் பார்க்கலாம். இதை ஒரு தொழிலோ இல்லை ஒரு ஒரு நம்ம டிசீஸ் க்யூர் ஆகிறதோ, ஒரு பொருளை அக்வயர் பண்ணுறதோ, ஒரு பொருளை ரீட்டைல் சேல் பண்ணும்போதோ, அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதுக்கு ட்ரையாங்கிளில் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு காரை முடியும் போது அந்த கிரகம் அது இருந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரையாங்கிளில் வந்துடும். இதுதான் இங்கே நீங்கள் சார்ட்டில் பார்க்கலாம். 60 வயசில் வந்து போய் படைக்க போகலையா, ஒரு ஆயில் இதுக்காக திருக்கடையூர் போக இல்லையா, அப்போது என்ன நம்ம பிறந்த போது இருக்கும் அதே பொசிஷன் அது வந்துடும். அப்போ நமக்கு பயம் வந்து போகுது. ஸோ ஒரு சர்க்கிள் முடியுது, ஸோ நம்ம போவோம். அதான் சேம் பிரின்சிபல், அதே பிரின்சிபல் தான். அடுத்தது குரு இவர்கள் ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி, சொத்துக்கு உரியவர். இந்த செவ்வாய் என்ன ஆகிறதுன்றால் அதற்கு நட்சத்திரமாக இருக்கின்றது. அப்போ இதன் காரணம் என்ன, ஆக மொத்தம் அது எப்படி இருந்தாலும் அந்த சொத்து 6, 8, 12 தொடர்பு இந்த 4ஆம் அதிபதிக்கு இருக்கக்கூடாது. லக்னாதிபதிக்கோ அல்லது 4ஆம் அதிபதிக்கோ இது சதுர்த்தாம்சத்தில் உள்ள லக்னாதிபதிக்கோ 4ஆம் அதிபதிக்கோ 6ஆம் 8ஆம் தொடர்பு இருக்கக்கூடாது. இது அந்த 8ஆம் அதிபதிக்கு நட்சத்திரமாக போய் அமைகின்றது. ஆதலினால்தான் அந்த சொத்து அது பிற்பாடு சேல்ஸ் ஆனது. ஆக 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பு, செவ்வாய் 12ஆம் அதிபதி ரிஷப லக்னத்திற்கு, அதே நேரம் சதுர்த்தாம்சத்திலும் அவருக்கு 8 குருவுக்கு வருகின்றதாக இந்த 8, 12 தொடர்பு அந்த சொத்தை அவர் இழக்க நேரிடுகின்றது. இதற்கு அவர்கள் இதெல்லாம் நமக்கு ஃபார்முலா தேவையில்லை. அவங்க ஜென்ரலாகவே அது ஒரு பிஸ்னஸ் டீலில் தான் போடுறாங்க. ஆனால் மற்றதுக்கெல்லாம் டீட்டெயிலாக போடுவாங்க. குழந்தைக்கு இந்த லக்னத்தில் பிறக்கும், இந்த ராசியில் இருக்கும், இந்த இதுன்னு மற்ற இதெல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கணக்கு போடுவாங்க. ஆக அதே மாதிரி சொத்து வாங்கப்பட்ட போது மக நட்சத்திரம் என்று சொன்னேன். அதே மாதிரி விற்கப்பட்ட போது இன்னொன்றும் கவனிக்கணும், மூல நட்சத்திரம் பா என்ற எழுத்து அமைகின்றது. ஆக இது அந்த பா எழுத்தை குறிக்கும் அவரிடம் தான் இது விற்கப்பட்டது. இப்போ அது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் நாடியில் அப்படி தான் எடுப்பாங்க. எப்போதுமே அந்த நட்சத்திரத்தை தான் மெயினாக வச்சுக்கோங்க. நட்சத்திரத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க கண்டுபிடிச்சி அவங்க எழுதி சொல்கிறது இவங்ககிட்ட போவோம். சப்போஸ் நீ இத்தனை நம்பர் டவுன் பஸ்ஸில் போவ, இந்த பஸ்ஸில் போவ, அதெல்லாம் அவங்க கும்பகோணத்தில் ஒரு இருந்தார் 47 வருடத்திற்கு முன்பு. அவர் நாடி ஜோசியம் பார்க்குறவரோட சொல்லுவார், நீங்கள் போங்க டவுன் பஸ் நம்பரை சொல்லுவேன், கரெக்டாக இந்த பஸ் நேம் ஒரு எழுத்து கூட நான் சொல்லுவேன்னு. அப்போ அந்த அளவு அவங்க டீப் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஒரு பிரபல நூலகத்தில் வெளியிட்டார் சொல்லியிருந்தார், கைரேகையை கொண்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், அதாவது 5/12/93 பிறந்தேன்னு சொல்கிறவங்க கூட இருக்கிறாங்க. இந்தியான்னு ஒரு புக்கில் எழுதியிருந்தார் பிரபல பப்ளிஷர், அவர் இது பண்ணது. ஆக இப்பொழுது இந்த 20 ஜாதகத்தையும் அலசிவிட்டோம். அடுத்தது நன்றி, வணக்கம். உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.